Hello friends, welcome to பாண்டிச்சேரி சமையல். இன்னைக்கு நாம செய்ய போறது கேரளா ஸ்பெஷல் குல்கி சர்பத். இது குழந்தைகளுக்கு சம்மர்ல ரொம்ப பிடிக்கும், உடம்புக்கும் ரொம்ப குளிர்ச்சியை தரக்கூடியது. இதை எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இதுல சப்ஜா ஒரு 2 ஸ்பூன் போட்டு தண்ணியில ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். 5 நிமிஷம் ஊற வச்சோம்னா 2 ஸ்பூன் எவ்வளவு வந்திருக்கு பாருங்க. நான் உங்களுக்கு தண்ணி ஊத்துறத காமிக்கல. நான் இதுல தண்ணி ஊத்தி 5 நிமிஷம் ஊற வச்சிருக்கேன். எவ்வளவு அழகா வந்திருக்கு பாருங்க. இப்போ நாம சர்பத் செய்யலாம். ஒரு கிளாஸ்க்கு ஒரு பழம் போதும். இந்த பழத்தை கட் பண்ணிக்கலாம் நாம. இது மாதிரி நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் எலுமிச்சம்பழம். லெமனை இந்த கிளாஸ்ல போட்டுக்கலாம். இப்போ ஒரு மிளகாயை இப்படி லைட்டா ஒரு கோடு போட்டுக்கோங்க. இந்த மிளகாயை லைட்டா அப்படியே கத்தியால கோடு போட்டிருக்கேன். இந்த பாருங்க, கேப் இருக்கு இல்லையா, இப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பழம் கட் பண்ணதை ஜூஸ் போடலாம். நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க சாறு வர வரைக்கும். இப்போ நம்ம ஊற வச்ச சப்ஜா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் நான் புதினா தலை சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் உப்பு ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு ரொம்ப கம்மியாக சேர்த்துருக்கேன். இந்த ஸ்பூனால 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்க்கிறேன். நீங்க அவங்கவுங்க தேவைப்பட்ட சுகர் எப்படி டேஸ்ட்டோ அது மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ஒரு கிளாஸ் தண்ணி சேர்க்கிறேன். இதுல இந்த டம்ளரால 3/4 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த டம்ளரை கவுத்து நல்லா கொஞ்சம் குலுக்கிக்கோங்க. பாருங்க எவ்வளோ பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது இந்த சர்பத்து. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ். பாண்டிச்சேரி சமையலை பாருங்கள், அசத்தலாம் சமைங்க. தேங்க்ஸ்.